அடுத்த தளபதி விஜய் நீங்க தான் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அடுத்த தளபதி விஜய். ஆமா, என்ன சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தளபதி ஜோசப்பா இல்ல சூப்பர் ஸ்டார் ஜோசப் சொல்லு. சூப்பர் ஸ்டார் ஜோசப் தான் ஃபர்ஸ்ட்ல வந்தது. ஓகே. ஆனா அப்பப்போ போல் பயங்கரமா வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆனா 3000 கமெண்ட்ஸ்ல ஒரு 2-3 கமெண்ட்ஸ் தான் நல்ல கமெண்ட்ஸா இருந்திருக்கும். நான் பார்த்தது ஃபுல்லாவே நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான். ஆனா எனக்கு அப்படியே டவுனா எனக்கு கீழே வந்துட்டேன் நான். ஐயோ. திரும்ப நான் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே. திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்து திரும்ப அப்ப 27 லட்சம் போன வீடியோ ஒரு சொப்பன சுந்தரின்னு ஒரு சாங் போட்டு 36 லட்சம் இப்ப வந்துருக்குது எனக்கு. இது போட்டு ரிகர்சல் பண்ணி அவங்க ரிகர்சல் பண்றது போட மாட்டாங்க. எடிட்டர் நம்ம எடிட்டர் நல்ல பசங்க கரெக்டா அதை தூக்கிட்டு ரிகர்சல்ல போட்டுருவாங்க. உன்கிட்ட பயந்தா மாதிரி டாக்டர் கிட்ட பேஷண்ட் மாதிரி வெளியில ரவுடி மாதிரி எனக்கு 3 முகம் இல்லை, ஒரே முகம் தான். ஓ அலம்ப பார்த்தவன், உங்க விசில கேட்டவன், தலைவர் நிரந்தரம். அதேங்க அப்பா பாட்டோடய பாடிடுறீங்க. திடீர்னு வெளியே போகும்போது வந்து என்னை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வருவாங்க ஜோசப் பேசுறது சொல்லிட்டு. அப்ப நம்மளுக்கு ஒரு கெத்தா இருக்கும். இன்ஸ்டால மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நேர்ல பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்துருவாங்க. நிறைய பேர் ஜெயலர் படத்துல இன்னொரு டைலாக் பேசியிருப்பாரு. வாசிங் நீங்க சண்டை போட்டல இருக்குன்னு 2 வாரத்துக்கு ஒரு வேளை சோறு 2 மணி நேரம் தூக்காது நின்றுக்கிட்டு ஒரே கக்கு பொக்கு டைலாக் வராது எனக்கு. இல்லாட்டி என் வழி தனி வழி, உங்க வழியிலே போங்க, அதுதான் சூப்பர். அதுலயே பண்ணுங்க. போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே பாரபட்சமா பார்க்காம கூட செஞ்சுட்டாலே, எனக்குன்னு இறங்குன தேவதை உனக்குன்னு பிறந்தவனா, 20 வருஷமா இதுக்குன்னு தெருவெல்லாம் தெரிஞ்சவன் தான். பட் இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியெல்லாம் வேணாம், பேசி கரெக்ட் பண்ண வேணாம்டா. எத்தனை பேரை கரெக்ட் பண்ணீங்க? நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க. நான் கான்டாக்ட் குத்தம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க இந்த மாதிரி சினி பேர் வாய்ப்பு இது வரேன்னு சொல்லிட்டு. கால் பண்ணதுக்கு அப்புறமா போன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா போன் பண்ணி கலாய்க்கிறாங்க. தெளிவா தெரியுது எனக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல இருந்து. நான் ஜிமெயில்ல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு, ஆஃபர் லெட்டர் சொல்லிட்டு அவங்க டைப் பண்ணி போடுவாங்க. ஆனா போன் நம்பர் கொடுத்ததுக்கு கால் பண்ணா வச்சுங்க, லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ் பேச சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாதாங்க. நார்மலா ஒருத்தன் வந்து அப்படி ஃபோன் பண்ணி கலாய்க்கிறான். நான் தெளிவா ஒரு பொண்ணு ஒரு மெசேஜ் பண்ணி இந்த ஜோசப் இஸ் ஹீரோ நீங்க இந்த அக்கவுண்ட் டெலீட் பண்ணுங்க அப்பதான் அவங்க லவ் பண்ண சொன்னாங்க. உங்க ஐடி பேரு ஜோசப் இஸ் ஹீரோ. அது இன்ஸ்டாகிராம்ல அப்படி வச்சிருக்கீங்க. ஆமா, அதை டெலீட் பண்ணாதான் லவ் பண்ணுவேன். அந்த அக்கவுண்டே நான் மூடணுமா, அந்த அக்கவுண்ட் நான் மூடணுமா அந்த மாதிரி சொன்னாங்க. அப்பதான் எம்ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒன் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் வைரல் செலிபிரிட்டி ஜி ஜோசப் தான் இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது ரீசெண்டாக உங்களோட வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு சேனல் இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தீங்க. அதாவது உங்களுக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க. என் ஃபேமிலியில வந்து நானும் அம்மா அப்பா, நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஓகே. 12th முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது, ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அதுக்காக வந்து என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சேன். நிறைய பேர்ட்ட இருக்காங்க, நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டுடியோக்கு போய் இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறைய ரொம்ப தடவை சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்குள்ள வாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எதுவுமே ரொம்ப டல்லா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் 200 வீடியோ வந்து ரொம்ப டல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு நல்ல ஒரு பெரிய இதுவே வந்தது. அதுக்கப்புறமா செம்மையாச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டல்லா போச்சு, அப்புறம் நல்லா போச்சு. ஒரு மாதிரி இப்போ வைபா போயிட்டு இருக்கு லைஃபே ஒரு மாதிரி இன்ஸ்டாகிராம்ல. அப்படிதான் சொல்லலாம். அப்படிதான் கரெக்ட் தானே? கரெக்டா. ஓகே. வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதாவதுப்பா இப்போ உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப போல்டாவே மற்றவங்க கலாச்சா என்ன நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்பயிலேருந்து வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் இந்த ஆக்டிங்ல வந்து. ஏன்னா நான் விஜய் ஃபேன். நான் அவர் படம் எல்லாமே நான் பார்ப்பேன். நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தது வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன். நான் டான்ஸ்ல இருந்து எல்லாமே நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிறேன் நான். ஓகே. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம தளபதி விஜய் தான். ஆமா இருக்காரு. ஓகே. அவரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் டான்ஸ் ஆக்டிங் நிறைய இருக்கும். அவரை பார்த்து நீங்க இமிடேட் பண்றீங்கன்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நீங்க தளபதி விஜய் சார் மாதிரியே ஆடுறீங்க ப்ரோ. அடுத்த தளபதி விஜய் நீங்க தான் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. தளபதி விஜய். ஆமா, என்ன சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சரி அதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் போல் டிஸ்ல வந்து ஐ எம் தளபதி விஜய், தளபதி ஜோசப்பா இல்லாட்டி சூப்பர் ஸ்டார் ஜோசப்பா இல்ல இன்ஸ்டாகிராம் ஹீரோவான்னு சொல்லி வச்சேன். நான் போல் வச்சேன் நான் என்னோட ஸ்டோரியில. இன்ஸ்டாகிராம் ஹீரோ தான் அதிகமா வந்தது. இன்ஸ்டாகிராம தூக்கிட்டு ரீசெண்டா 2 months முன்னாடி இது 2 மட்டும் வச்சேன். தளபதி ஜோசப்பா இல்ல சூப்பர் ஸ்டார் ஜோசப் சொல்லு. சூப்பர் ஸ்டார் ஜோசப் தான் ஃபர்ஸ்ட்ல வந்தது. ஓகே.
ஆனா அப்பப்போ போல் பயங்கரமா வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா. யார் என்ன சொன்னா நமக்கு பிடிச்சதா நம்ம பண்ணிடுவோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா ஒரு லைன்ல ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கீங்க. இப்ப நிறைய பேருப்பா இந்த பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, என்னப்பா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பா பெரிய பெரிய ஹீரோக்கே வருன்றப்ப நம்மளாம் சும்மா நம்மளாம் நிறையவே வரும். கண்டிப்பா. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் ஒரு 200 வீடியோ போட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, 200 வீடியோக்கு அப்புறமா வந்து ஒரு வீடியோ வந்து 200 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ 1000 வியூஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் வருஷம் 1000 வியூஸ் வந்தது. அப்ப எனக்கு அது பெரிய விஷயமா இருந்தது. அதுதான் சொன்னாங்க, ப்ரோ நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இப்ப கண்டுக்கல நானு. ஆனா அதுக்கப்புறமா போகும்போது அதிருடா சாங் சொல்லி ஒரு 2 சாங், அதான் ஃபர்ஸ்ட் 27 லட்சம் போச்சு அன்னைக்கு ஒரே நாள்ல போயிடுச்சு. அதிருதா? ஆமா. ஓகே. அந்த சாங் தான் நல்லா போச்சு. அதிருதா மாமே அதுதான் அந்த பாட்டு தான். அந்த பாட்டு தான் நல்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்லா போச்சு. அதுல இருந்து தான் ஒரே நாள்ல எனக்கு 1000 ஃபாலோஸ் வந்துட்டாங்க. நைட்டுக்குள்ள 1000 ஃபாலோஸ் வந்துட்டாங்க எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ஆனா 3000 கமெண்ட்ஸ், 3000 கமெண்ட்ஸ்ல ஒரு 2-3 கமெண்ட்ஸ் தான் நல்ல கமெண்ட்ஸா இருந்திருக்கும். நான் பார்த்தது ஃபுல்லாவே நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான். ஆனா அப்ப எனக்கு அது நான் கண்டுக்கல. இவ்வளவு பார்த்திருக்காங்களே, இவ்வளவு லைக் போயிருது, 1 லட்சம் லைக் வந்ததுன்னு சொல்லி ஹாப்பினஸ் தான் அதிகமா இருந்தது எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அதை கண்டுக்காம தொடர்ந்து மேல மேல வீடியோ போட்டுனே இருந்தேன். கமெண்ட் செக்ஷன் வேற ஃபுல் ஓப்பன். அப்புறம் தெரியாம ஒரு அப்படியே போயிருந்தது பாருங்க. திடீர்னு எனக்கே தான் ஐயோ என்னடா ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் போயின்னு சொல்லிட்டு அப்புறமா சரி நம்மளுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் ஆஃப்ல போட்டாங்க பாருங்க. எனக்கு அப்படியே டவுனா எனக்கு கீழே வந்துட்டேன் நான். திரும்ப நான் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்து திரும்ப அப்ப 27 லட்சம் போன வீடியோ ஒரு சொப்பன சுந்தரின்னு ஒரு சாங் போட்டு 36 லட்சம் இப்ப வந்துருக்குது எனக்கு. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிடிச்ச ஒரு டைலாக் ஏதாச்சும் எங்களுக்காக பண்ணி காட்ட முடியுமா? ஒரு வாட்டி நான் ரிஹர்சல் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். இது போட்டு ரிஹர்சல் பண்ணி அவங்க ரிஹர்சல் பண்றது போட மாட்டாங்க. எடிட்டர் நம்ம எடிட்டர் நல்ல பசங்க கரெக்ட்டா அதை தூக்கிட்டு ரிஹர்சல்ல போட்டுருவாங்க. உன்கிட்ட பயந்தா மாதிரி டாக்டர் கிட்ட பேஷண்ட் மாதிரி வெளியில ரவுடி மாதிரி எனக்கு 3 முகம் இல்ல, ஒரே முகம் தான். ஓ அலம்ப பார்த்தவன், உங்க விசில கேட்டவன், தலைவர் நிரந்தரம். அடேங்க அப்பா, பாட்டோடய பாடிடுறீங்க. பிஜிஎம்மோடய டயலாக பேசுறதா எப்பவுமே ஒரு வழக்கமாவே வச்சிருக்கீங்களா? அதேதான். அது ரொம்ப எல்லா சாங்ஸுமே மெமரி பண்றோம் நான். எனக்கே நான் பிஜிஎம் போட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நீங்க பிஜிஎம்? ஆமா. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் நீங்களே ஒரு பிஜிஎம் போட்டிருக்கீங்களா மைண்ட்ல? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தோட பிஜிஎம் கூட இருக்கலாம். மிக்ஸ் பண்ணி நானே போடுவேன். இப்ப வண்டியில நம்ம டிராவல் பண்ணுவோம், திடீர்னு நம்ம ஒரு வாக் போவோம். இப்ப இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு வெளியே போகும்போது வந்து என்னை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வருவாங்க ஜோசப் பேசுறதுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளுக்கு ஒரு கெத்தா இருக்கும். இன்ஸ்டால மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நேர்ல பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்துருவாங்க. நிறைய பேர் வந்து என்ன செல்ஃபி எடுக்க வந்துடுறாங்க. எனக்கு எங்க போனாலுமே செல்ஃபி எடுக்க வந்துடுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ சூப்பர் ஸ்டார் டயலாக் வேற ஏதாச்சும் இந்த மாதிரி நிறையவே இருக்குது, ஆனா வர மாட்டேங்குது. நீங்களே ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா பண்றது நான் சொல்றதேவா? ஓகே. ஜெயலர் படத்துல இன்னொரு டைலாக் பேசியிருப்பாரு. வாசிங் நீங்க சண்டை போட்டல இருக்குன்னு 2 வாரத்துக்கு ஒரு வேளை சோறு 2 மணி நேரம் தூக்காது நின்றுக்கிட்டு ஒரே கக்கு ஹுக்கு டைலாக் வராது எனக்கு. சரி ஓகே. இல்லாட்டி என் வழி தனி வழி, உங்க வழியிலே போங்க, அதுதான் சூப்பர். அதுலயே பண்ணுங்க. என் வழி தனி வழி, டோன்ட் கிராஸ். ஒரு தடவை ஐயோ அது விஜய் டைலாக்கா? தலைவர் விட்டுருவோம். தளபதி டைலாக் ஏதாச்சும் ஒரு மாதிரி ஜாலியா போவோம் தலைவா. இன்னைக்கு யாரும் என்ன நினைச்சிட்டு போட்டோம், நம்ம 2 பேரும் வைப் பண்ணுவோம். ஓகேவா? சூப்பர் ரைட். தளபதி டைலாக். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். வீட்டுல பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பாப்பீங்களா? டைலாக்லாம் ஒரு படத்தோட டைலாக் எடுத்து நம்ம இப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம். நான் மொட்டை மாடியிலே ஃபுல்லா ரிஹர்சல் பண்றேன். நான் மொட்டை மாடியில ரிஹர்சல் எடுக்கிறது நான் வீடியோக்குள்ள பண்ண மாட்டேன். ஏன்னா மொட்டை மாடி செப்பரேட்டா இருக்கும் போது அங்கேயே டான்ஸ் ரிஹர்சல் இருந்தாலும் சரி, என்ன டைலாக் பேசுறோமோ அதை ஃபுல்லா அங்கேயே நான் ரிஹர்சல் பண்ணிடுவேன். நான் அதை ரிஹர்சல் பண்ணிட்டு தான் நான் பாட்டுக்கே நான் பண்ணுவேன். நான் ஓகே. சில சாங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது நிறைய டேக் போவோம். சில சாங்ஸ் ஒரே டேக் நான் முடிச்சிருவேன். அந்த அதிரா சாங்ஸ் பாத்தீங்களா, அது ஒரே டேக் தான் பண்ணேன். அது சரியாக நானே ஆடல. ஆனா நிறைய பேர் அதுதான் சூப்பரா போட்டுருந்தாங்க. நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணி பாக்கலாம். டான்ஸ்ல ஒரு டேக்லயே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருக்கு. இப்ப இதுக்காக சினிமாக்காக டான்ஸ் கிளாஸ் போறது, இல்ல ஆக்டிங்காக கூத்து பற்ற போறது, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்களா? எனக்கு நான் டான்ஸ் கிளாஸ் எதுவுமே நான் போனதே கிடையாது. நானே ஓனா ட்ரை பண்ணி ஃபுல்லா கத்துக்கினது தான். ஃபர்ஸ்ட் டைம்ல பண்ணும் போதெல்லாம் எனக்கு டான்ஸ் சுத்தமா வரல. எங்க வீட்டுல நிறைய பேர் சொன்னாங்க டான்ஸ் ஆடவே தெரியுதுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் டான்ஸ் ஆடி இப்போ ரீசெண்டா பார்த்துட்டு
ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுற அளவுக்கு சொல்லிட்டாங்க. டான்ஸ் கிளாஸ் நான் போனது கிடையாது, எந்த ஆக்டிங் கிளாஸும் நான் பண்ணது கிடையாது. நானே ஓனா ட்ரை பண்ணி தான் இப்ப இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே ஓனே ட்ரை பண்றது தான் எவ்வளவோ ஆமா. சூப்பர்ப்பா. பாட்டு பாடுறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஓகே, லவ் சாங் வந்தாலும் சரி, சேட் சாங் வந்தாலும் சரி, எல்லாமே பாடுவேன் நான். அப்ப எங்களுக்கா ஒரு பாட்டு. போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே பாரபட்சமா பார்க்காம கூட செஞ்சுட்டாலே, எனக்குன்னு இறங்குன தேவதை உனக்குன்னு பிறந்தவனா, 20 வருஷமா இதுக்குன்னு தெருவெல்லாம் திரிஞ்சவன் தான். பட் இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியெல்லாம் வேணாம், பேசி பேசி கரெக்ட் பண்ண வேணாம்டா. எத்தனை பேரை கரெக்ட் பண்ணீங்க? நான் தானே, ஒருத்தரையும் கிடையாது இது வரைக்கும். ஒரு விஷயம் தெளிவா, யார் என்ன சொன்னாலும் எதுவுமே காதுல வைக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. ஆனா சினிமா டைலாக்ஸ் பேசுறது அண்ட் சினிமா பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம ஓனா கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொஞ்சம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு இன்னும் ஃபாலோவர்ஸ் வருவாங்க, அது கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அண்ட் அது போக ஆடிஷன் அட்டன் பண்றது, அதுல கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடிஷன் அட்டன் பண்றது, அப்புறம் அது போக கூத்து பற்ற இந்த மாதிரி. ஏன்னா அங்கெல்லாம் போனால் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம். அங்கே போனால் ஆக்டரா இல்லாமல் அப்பெல்லாம் தெரியல, ஆனால் ஏதாச்சும் கற்றுக்க முடியும். ஸோ நம்ம அதெல்லாம் தேடி போனால் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நினச்சது எல்லாருக்குமே நடக்கும். எனக்கு மட்டும் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா தாராளமாக நான் போவேன். நான் வீட்டில் ஸ்ட்ரிக்ட் எனக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் போகிறதுக்கே வந்து அலோவ் பண்ணலை. இன்ஸ்டாகிராமில் போகிறதுக்கே ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணேன். இப்போ தான் ரீசெண்டாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. நான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் கான்டாக்ட் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சினி ஃபீல்டு வாய்ப்பு இது வரேன்னு சொல்லிட்டு. கால் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி கலாய்க்கிறாங்க. தெளிவா தெரியுது எனக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல இருந்து. நான் ஜிமெயில்ல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு, ஆஃபர் லெட்டர் சொல்லிட்டு அவனை டைப் பண்ணி போடுவாங்க. ஆனா ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கு கால் பண்ணா வச்சுங்க, லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கண்ணன் பேச சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாதாங்க, நார்மலா ஒருத்தன் வந்து அப்படி ஃபோன் பண்ணி கலாய்க்கிறான். நான் தெளிவா பேசினதுக்கு அப்புறமா வச்சுக்கோங்க லைனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஃபுல்லா ஏமாற்றம் மட்டும்தான் வந்துருக்குது. நேத்தி கூட நீங்க கால் பண்ணீங்க பாருங்க, அதுவும் நான் யாரோ ஃபேக் தான் நினைச்சேன் நான். ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஏமாத்தத்தை பாத்துட்டேன் நான். அதுவே ஒரிஜினலா கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஓகே, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் நம்ம வீடியோ வைரல் ஆகணும், கண்டிப்பா ஏதாவது டேரக்டர்ஸ்ல போகணும், சினிமா ஃபீல்டுக்குள்ள போகணும். அதுக்கு எவன் என்ன பண்ணாலும் சரி நான் பண்ணி தாண்டா இருப்பேன். அப்படி ஒரு வெறி எனக்கு. சூப்பர் தலைவா, உண்மையா செம்மையான ஒரு விஷயம். என்னதான் பண்ணாலும் இந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாருக்குமே இருந்தாலும் இது எல்லாருக்குமே இருக்கணும். இருந்தா கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். பயங்கரம். மறுபடியும் கை குத்துலாம். இன்னொன்னு ஒன்று சொல்றேன். ஒரு பொண்ணு ஒரு மெசேஜ் பண்ணி, இந்த ஜோசபிஸ் ஹீரோ நீங்க இந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணுங்க, அப்பதான் அவங்க லவ் பண்ண சொன்னாங்க. உங்க ஐடி பேரு ஜோசபிஸ் ஹீரோ. அது இன்ஸ்டாகிராம்ல அப்படி வச்சிருக்கீங்க. ஆமா, அதை டெலிட் பண்ணாதான் லவ் பண்ணுவேன். அந்த அக்கௌண்ட்டே நான் மூடணுமா? அந்த மாதிரி சொன்னாங்க. அப்பதான் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலையா நான் இந்த மாதிரி பண்றது, நான் சாரி கட்டிட்டு பண்றது அவங்களுக்கு பிடிக்கலையா. அதுக்கு இப்படி சொல்றாங்க. ஆமா, டெலிட் பண்றேன், நம்ம லவ் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. டெலிட் பண்ணிட்டு லவ் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், இது என்னோட ஐடென்டிட்டி அடையாளம். இதை நான் அழிக்கணும்னா என்னால முடியவே முடியாது. என்னை பிடிச்சவங்க என்ன லவ் பண்ணா போதும், நீ தேவை சொல்லி நான் பிளாக் பண்ணி விட்டேன் நான். ஏன்னா இது என்னோட ஐடென்டிட்டி. நிறைய வாட்டி வந்து என்னோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. என் அக்கௌண்ட் அலர்ட் மெசேஜ் வந்திருக்காங்க, நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றேன். நான் என் அக்கௌண்ட் ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படி பாஸ்வேர்ட் லீக் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இவ்வளவு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஓகே. ஆனா இதெல்லாம் தாண்டி மறுபடியும் நீங்க பண்றதை நீங்க பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே, அண்ட் சூப்பர். இப்ப வீட்டுல அம்மா அப்பா இவங்களாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் பண்ணும்போது வந்து ரொம்பவே சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் விடு, இதெல்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி சினி ஃபீல்ட்ல இருந்து கால் வரும்போது நிறைய பேர் ஃபேக்கா பண்றாங்க சொல்லி சொன்ன, உனக்கு அந்த வர வரைக்கும் வெயிட் பண்ணு சொல்லி நானும் வெயிட் பண்ணி தான் இருந்தேன். நான் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிருந்தேன். இந்த லேடி கெட்டப்லாம் போட பாருங்க, அம்மா தான் எனக்கு காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் மேன் எல்லாமே அம்மா தான் எனக்கு. காஞ்சனாக்கு, சொப்பன சுந்தரிக்கு, ராராக்கு எல்லாத்துக்குமே அம்மா தான் மேக்கப் மேன் எனக்கு. மேக்கப் பண்ணி விட்டுருவாங்க. மொட்டை மாலை போய் ஆனந்தம் பாருங்க, காஞ்சனா கெட்டப் ஒரு ஆன்டி பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க, யாரும் தெரியாம. ஏன்னா மூஞ்சி ஃபுல்லா அது வந்து மேக்கப்ங்கிறது அம்மாவோட மைய லிப்ஸ்டிக் மூஞ்சி வெயில வைக்கும் போது எரிஞ்சிடுச்சு எனக்கு. மேக்கப் போட்டு தண்ணி போட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண. ஆனா எல்லாமே நல்ல ஹிட் தான். டைலாக்லாம் சூப்பரா ஜாலியா பேசியாச்சு. நீங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால இப்போ உங்களோட நானும் எனக்கும் டான்ஸ்ல அதிகமா ஆட தெரியாது. ஜாலியா வைபா ஒரு டான்ஸ் ஒன்று ஆட போறோம். யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பார்க்காம யோசிக்காம ஒரு டான்ஸ் ஆட போறோம். டான்ஸோட வீடியோ எண்ட் ஆக போது பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே, நம்ம கிட்ட வந்து காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பாட்டை போட முடியாது. பாட்டை பாடிக்கிட்டே தான் ஆட போறோம். ஓகேவா, ரைட்டு போலாம். ஓகே, பாடனால இப்பெல்லாம் காப்பி ரைட்ஸ் போடுறாங்களா? ஒரு மாதிரி பாடுவோம். முதல் ஸ்டெப் தொப்பே உள்ள இழுத்துக்கணும். ஆடு மாசியமா வெளியே தெரியும். என்ன பாட்டு ஆடலாம்?
கதற விட போறாரு தாத்தா வராரு. கதற விட போறோம். ம். ஓகே, யார கதற விட போறோம்? நம்ம எல்லாரையும் followers தான். ஃபாலோவர்ஸ் நம்ம followers fans கதற விட்டுட்டு தெரிக்க விட போறோம். தெரிக்க விட போறோம். ரைட், ஸ்டெப் சொல்லி கொடுங்க, ஆடிடலாம். ஓகே. தாத்தா வராரே கதற விட போறாரே செதற விட போறாரே பதற விட போறாரே தாத்தா வராரே கதற விட போறாரே செதற விட போறாரே பதற விட போறாரே தாத்தா வராரே விரல சொல்லிட்ட போறாரே குடல பொழிப்ப போறாரே கதற விட போறாரே. கதற விட்டுட்டீங்களே, ஜாலி தலைவா, செம்ம வைப். உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து ஒரு பெரிய ஆக்டர் உங்களை பார்க்கணும். அப்ப வந்து இன்டர்வியூ பண்ணி இன்னும் கலகலப்பா செம்ம ஜாலியா பேச போறோம். ஓகே சூப்பர் தலைவா, இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி விட்டுறாதீங்க. ஓகே, ஓகே பாய். பாய்.